இந்த ப்ளவுஸ் பீஸில் கழுத்து ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 இன்ச்சு இருந்தால் போதும். இது 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி மார்க் பண்ணி தைச்சா சரியாக இருக்கும்னு சொல்கிறேன்னு பாருங்கள். நம்ம லெஃப்ட் சைடு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு 3 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். நம்ம மார்க் பண்ணதுலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம தையல் போட போகிறோம். கழுத்து எவ்வளோ அகலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உயரத்துக்கு தேவையான அளவு அளக்க போகிறோம். தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு. அதுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு இன்சைடு என்ன அகலமாக இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். நம்ம கழுத்து பகுதியில் நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பண்ண பீஸை ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட போகிறோம். மேல் பகுதியிலேருந்து கீழே தையல் போடும்போது ரொம்ப கிராஸாக போடுங்க, நேராக போடக்கூடாது. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே தையல் போட்டு பாருங்கள். இதை மாதிரி பீஸை மடிச்சுட்டு நம்ம கிராஸாக தையல் போட போகிறோம். தையல் போட்டதுக்கப்புறம் அளந்து பாருங்கள். நம்ம என்ன அளவு கேட்குறோமோ அதே அளவு தான் இருக்கும். அகலமாக இருந்த கழுத்து இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ அளந்தும் காட்டுறேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அளக்கும் போது 7.5 இன்ச்சு இருந்தது. இப்போ 6.5 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு நம்ம குறைச்சிருக்கோம். மெயின் பீஸு எந்த அளவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம லைனிங் கிளாத்து கட் பண்ணும்போது நம்ம அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கட் பண்ணால் போதும். லைனிங் பீஸில் என்ன மாற்றம் செய்ய தேவையில்ல. அது நமக்கு என்ன அளவு இருக்கோ அதே அளவு லெவலாக கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம தைக்கலாம். இப்போ சரியாக வச்சு தையல் போட்டுக்குங்க. அங்கே டிசைன் எங்கே இருக்கோ அதே அளவில் தையல் போடணும். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பார்க்கும் போதே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த அகலத்துக்கும் இப்போ இருக்க அகலத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இதே மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள், ரொம்ப சரியாக இருக்கும். கழுத்து பகுதி எந்த அகலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் சரியாக கட் பண்ணால் போதும். இப்போ நாச்சி போட்டு லைனிங் பீஸை திருப்பிக்கலாம். நாச்சி போடும்போது பார்த்து போடுங்க, மெயின் கிளாத்து டேமேஜ் ஆகாத மாதிரி. இப்போ கிளாத்தை திருப்பிக்கலாம். நம்ம தையல் போடும்போது மெயின் கிளாத்தில் போடாதீங்க, லைனிங் கிளாத்தில் போடுங்க. வளைவு பகுதியெலாம் ரொம்ப பொறுமையாக போட்டிங்கன்னா எந்த இடம் சுருக்கம் வராமல் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம வாங்குகிற ப்ளவுஸ் பீஸில் ஷோல்டர் அளவு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றவங்க, கழுத்து பகுதியும் ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்கின பீஸும் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த பீஸுக்கும் இப்போ இருக்க பீஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அளந்து பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு தைச்சிருக்கோமா அப்படின்னு. இப்போ பாருங்கள், நமக்கு 6 இன்ச்சு சரியாக வந்துடுச்சு. இப்போ பேக் சைடு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன்.